ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இது அலைபேசி டெக் டாக்காக உங்கள் ராம். இன்னைக்கு 2020 ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், என்ன கேட்ஜெட்ஸ் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே டார்க் மோடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா? அந்த டார்க் மோடு உண்மைக்கு நல்ல இன்வென்ஷன் தானே? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட கருத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போனோம்னா 90s கிட்ஸ் எல்லாம் யங் ஆயிரும், 2K கிட்ஸ் எல்லாம் குழந்தைகள் ஆயிரும். கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா இருக்கோ? இல்ல சின்ன சம்மந்தம் இருக்குது. அதாவது 15-20 இயர்ஸ் பின்னாடி போனோம்னா நல்ல பல்கா ஒரு ஆள் உட்கார இடத்த அடைச்ச மாதிரி ஒரு பெரிய மானிட்டர் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் சிஆர்டி மானிட்டர். அதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறதுல அதுல யூஸ் பண்ணி சின்ன டெக்னாலஜி மட்டும் பார்த்துட்டு அப்படி நம்ம டாபிக்ல போயிடலாம். அதாவது டார்க் மோடு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி டைப்பிக்க வச்சுட்டு சிஆர்டி மானிட்டருங்கிறான், 90s கிட்ஸுங்கிறான், 2K கிட்ஸுங்கிறான், என்னென்னமோ உழைச்சிட்டு இருக்கான்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சரி டைம் வேஸ்ட் பண்ணவே நான் விரும்பல. வாங்க போயிடலாம் நம்ம டாபிக்ல. அதாவது 80s டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நல்ல மானிட்டர் வந்து பெருசா இருக்கும். அதுல யூஸ் பண்ணிக்கிற ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். அதுல வர்ற கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா அது கண்டினியூஸா யூஸ் பண்றப்போ கண்ணுக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே மாதிரி இதை கரெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதே பிளாக் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் லெட்டர்ஸ் வர மாதிரி பண்ணாங்க. அதுலயும் கண்டினியூஸா யூஸ் பண்றப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. அது பண்ணி ஜெராக்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ் வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நல்லா லெட்டர்ஸ்லாம் ஷார்ப்பா பஞ்சியா ரீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இது எப்படி நம்ம வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் கொண்டு போனா என்ன, இது அப்படியே பர்சனல் கம்ப்யூட்டர் கொண்டு போனா என்ன அப்படின்னு யோசிச்சு பர்சனல் கம்ப்யூட்டர்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ் வந்து இல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த கண்டென்ட்லாம் வர மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் கண்ணோட தகவமைப்பு, அதாவது நம்ம ஹியூமன் கண்ணோட நேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். பகல் நேரத்துல என்ன கண்டென்ட் இருந்தாலும் கிளியரா பாக்குற மாதிரியும், இதுவே நைட் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியராகவும் கண்ணுக்கு தெரியாது. இதான் வந்து ஹியூமன் கண்ணோட நேச்சர். அதே பேசிக் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சது. இப்படி 80ஸ்ல வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு கான்செப்ட இன்னைக்கு 2020ல கூகுளா இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் ரெண்டு பேரும் நாங்க டார்க் மோட்ல பெரிய இன்வென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தம்பட்ட அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் சொல்றது உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்க போன்ல டார்க் மோட் எனேபிள் பண்ணுங்க. ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் படிச்சு பாருங்க. சேம் அதே மாதிரி லைட் மோட் எனேபிள் பண்ணுங்க. அதே கண்டென்ட் கொஞ்ச நேரம் படிச்சு பாருங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா உங்களால கண்ணில் டிஃபரன்ஸை நோட் பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸை நான் நோட் பண்ணதுக்கு அப்புறம் டார்க் மோட தேவையில்லாம எனேபிள் பண்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம எனேபிள் பண்றது இல்ல. ஏன்னா இந்த தேவை வந்து சம்டைம்ஸ்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த என்ன யூஸ், அதாவது என்ன பிளஸ்ங்கிறத வந்து இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். இப்படி டார்க் மோடு அப்படி இப்படி நிறைய டெக்னாலஜி மாத்திட்டு இருக்கிறதுனால வந்து நிறைய ஒரு பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிசர்ச்சும் போய்கிட்டு இருக்குது. உண்மைக்கு இந்த கேட்ஜெட்ஸ்னால மக்களுக்கு நன்மை தானா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குதா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் எந்த மாதிரிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்காக வந்து நிறைய ரிசர்ச்சும் பேரலா போய்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு ரிசர்ச் தான் வந்து என்ன சொல்லுன்னா டார்க் பிளேஸ்ல வந்து மொபைல் போனையோ இல்ல என்ன கேட்ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து 30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வர அந்த ஸ்டடி சொல்லுது. ஆஸ்டிக்மேட்டிசம்னா கண்ணுல ஆஸ்டிக்மேட்டிசம்னா கண்ணுல இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு. அதாவது நம்ம ஐரிஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அலைன் ஆகுறது. எப்படின்னா நீங்க ஒரு கண்ணட வந்து ஸ்ட்ரைட் லைன் ஆகிற கண்ணட பாக்குறீங்க அப்படின்னா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா டில்ட் ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் டில்ட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இதனால என்ன உங்களுக்கு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வரதுக்கு பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெட்ஏக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டார்க் மோடோட டார்க் சைடை பார்த்தாச்சு. டார்க் மோடோட பாசிட்டிவ் சைடையும் கொஞ்சம் பார்த்துடலாமா? டார்க் மோடோட பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட் வந்து பேட்டரி சேவிங். அதாவது நீங்க டார்க் மோட் எனேபிள் பண்றப்போ என்ன கண்டென்ட் வேணுமோ அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்கிரீனே வந்து ஆன் ஆகாம என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் மட்டும் ஆன் ஆகுறதுனால நல்ல பேட்டரி சேவிங் இருக்கும். பட் இந்த பேட்டரி சேவிங் நீங்க எதுல ஃபீல் பண்ண முடியும்னா ஓஎல்இடி பேனல்லையும் அமோஎல்இடி பேனல்லையும் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். தவிர்த்து எல்சிடி பேனல்ல அதை பெருசா நீங்க ஃபீல் பண்ண முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க, இந்த டார்க் மோட பத்தி வீடியோ முடிஞ்சிச்சு. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நான் இன்னொரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை, see you.